சம்மனை சர்வ் பண்ண வரவங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வழக்கம் என்ன? ஒரு சம்மனை வந்து நேரடியா போயிட்டு பார்த்து கொடுக்கலாம், தபால் மூலியமாக அனுப்பலாம். வீடு பூட்டி இருந்தால் மட்டும்தான் வீட்டுடைய கேட்லயோ இல்ல செவுருலயோ அந்த சம்மனை ஒட்டிட்டு வர்றது. அந்த சம்மன் ஒட்டின சம்மனை வந்து பார்த்துட்டோம். பார்த்துட்ட பிறகு அந்த காவலாளிகள் அந்த சம்மனை கிழிக்கிறாங்க. கிழிச்சது வந்து குற்றம்ன்றாங்க. எப்படி கிழிச்சது குற்றம்? நீங்க நல்லா பார்க்கணும். அந்த வழக்கே வந்து ஒரு குப்பை. அந்த சம்மனும் எங்களுக்கு குப்பை தான். அதை கிழிச்சு தூரதான போட முடியும். அந்த சம்மனை வச்சுட்டாங்கன்னா நாக்கு வலிக்கிறதா? சார் ஊடகம் இருக்கும்போது தானே சார் அந்த பேப்பரை கிழிக்கிறாங்க. அதுதானே விஷயமே. இப்ப சம்மன் ஒட்ட வர விடையும் எங்களுக்கும் தெரியாது. அது காவல்துறைக்கு தெரிந்த விடையும். காவல்துறைக்கு தெரிந்தது எப்படி ஊடகத்துக்கு தெரிந்தது? தற்காப்புக்காக திருப்பி அடிக்கலாம்னு எங்களுக்கு சட்டம் இருக்குல்ல. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பெப்பர் பண்ணி உள்ள இருக்க காவல்காலிய நீ அடிக்கிறன்னா என்ன திமிர் இருக்கும் உனக்கு? காக்கி சட்டை போட்டிருக்க திமிர் தானே. நீங்க நல்லா பாருங்க. இந்த பிரவீன் என்ற அந்த இன்ஸ்பெக்டர் அந்த நீலாங்கரையில இருக்கிற அத்தனை ரோட்டு கடையிலையும் டெய்லி 100 ரூபாய் வாங்குறது வழக்கமா வச்சிருக்காரு. இவர் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அடிமை என்பதை இவர் நிரூபிக்கணும். அதன் மூலியமாக இவர் பொறுப்பு உயர்வு பெறணும்ன்றதுக்காகவே இந்த செயல் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே விசாரிச்சாச்சு, வீடியோ ரெக்கார்டு எடுத்தாச்சு. நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போனா நிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா இதே பொழப்பா வச்சு அலைஞ்சிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்க. கடந்த 10 ஆண்டு காலம் இந்த அம்மா எங்க போச்சு? இவங்களை இறக்குறது யாரு? இதே திமுக. இந்த கோலை திமுக, ஸ்டாலின் தலைமையில் இருக்கு இந்த கோலை திமுக இந்த வேலையை செய்யுது. இதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். அவர் இப்ப கேள்வி கேட்கிறாரு, அதனால வந்து சிறைப்படுத்தணும் சொல்றீங்க. அதை சீமான் அவர்களை விட அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி வழக்குகள் போடுறது இல்ல. அவரை சிறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. அதே சரி, அந்த சீமானவர்கள் மீதான வழக்குக்கு இவ்வளோ ஒரு அக்கறை காட்டுற இதே திமுக அரசு ஏன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த குற்ற சம்பவத்திற்கு அந்த குற்றவாளியை ஏன் வந்து நீ வந்து முதல்ல கைது செய்யணும்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சல்மான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ காலையிலிருந்து சீமான் அவர்கள் விஷயம் தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு சம்மன் வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கு வந்து ஒரு 4 வாரங்கள் வந்து அவகாசமா சீமான் தரப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. அவர் வீட்டிலும் வந்து அவருடைய காவலாளி வந்து போலீஸ் அடித்தார் அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டு இருக்கு? இப்ப நீங்க பாக்கணும், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்போ திட்டமிட்ட நிகழ்வுகள் கிடையாது. கடந்த 25ஆம் தேதியில இருந்து ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர்னு இன்னைக்கு கிருஷ்ணகிரியில இருக்காரு. இப்ப தருமபுரி வந்திருக்காரு. நாளைக்கு தருமபுரி கலந்தாய்வு இருக்கு. இது ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்வுகள் இருக்கு. அதுக்கான தேதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்றதால நாங்க என்ன கேட்டோம், ஒரு 4 வாரம் எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க நேர்ல ஆஜராகிறதுக்காக சொல்லிட்டு நேற்று போயிட்டு எங்களுடைய மாநில வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளர்கள் இன்னைக்கு போயிட்டு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. அந்த மனுவை வாங்கின உடனே மறுபடியும் வந்து வலசரவாக்கம் போலீசார் வந்துட்டு ஒரு சம்மனை சர்வ் பண்றாங்க அண்ணன் வீட்டுல. சம்மனை சர்வ் பண்ண வரவங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வழக்கம் என்ன? ஒரு சம்மனை வந்து நேரடியா போயிட்டு பார்த்து கொடுக்கலாம். அது இல்லைன்னா அவங்க நேரடியா அவங்களை அணுக முடியலன்னா தபால் மூலியமாக அனுப்பலாம். இல்ல அதுவும் இல்ல, வீட்டுக்கு போய் பார்த்தோம், வீடு பூட்டி இருந்தால் மட்டும்தான் வீட்டுடைய கேட்லயோ இல்ல செவுருலயோ அந்த சம்மனை ஒட்டிட்டு வர்றது. நான் என்ன கேட்கிறேன், வீட்டுல உள்ள அண்ணி இருக்காங்க, வேலையாட்கள் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. வலசரவாக்கம் போலீசார் வந்து அந்த சம்மனை ஒட்டினதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சம்மன் ஒட்டின சம்மனை வந்து பார்த்துட்டோம். பார்த்துட்ட பிறகு அந்த காவலாளிகள் அந்த சம்மனை கிழிக்கிறாங்க. கிழிச்சது வந்து குற்றம்ன்றாங்க. எப்படி கிழிச்சது குற்றம்? நீ ஒட்டிட்டு போயிட்டு ஒட்டினது வந்து சம்மன்றது எனக்கான தகவல். அந்த தகவலை நான் பார்த்துட்டேன். நான் பார்த்த பிறகு அந்த தகவல் வந்து எனக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த சம்மனை நான் கிழிச்சா என்ன, இல்ல தூக்கி போட்டு எரிச்சா என்ன? நீங்க நல்லா பார்க்கணும். அந்த வழக்கே வந்து ஒரு குப்பை. அந்த குப்பைக்கு ஒரு சம்மன் ஒட்டப்படுறாங்க. அந்த சம்மன்ல இருக்கிற தகவலை நாங்க பாத்துடுறோம். பார்த்த பிறகு அந்த சம்மனும் எங்களுக்கு குப்பை தான். அதை கிழிச்சு தூரதான போட முடியும். அந்த சம்மனை வச்சுட்டாங்கன்னா நாக்கு வலிக்கிறதா? என்ன செய்ய முடியும் அதை வச்சுக்கிட்டு? அது கிழிக்க சரின்னு சொல்றீங்களா? இல்ல, கிழிச்சாதானங்க அது அது கேட்ல ஒட்டு எப்படி அப்படியே விட முடியும்? எப்படி விட முடியும்? அந்த அந்த சம்மன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாளை காலை 11 மணிக்கு ஆஜராகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஜராகிறோம், ஆகல, அது எங்களுடைய விருப்பம். அதை சட்டத்தையே எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியும்.
ஆனா அந்த சம்மனை கிழிச்சது தவறுன்னு எந்த அதிகாரி சொல்றான்? நீங்க நல்லா பாருங்க, இந்த பிரவீன்ற ஒரு நீலங்கரையுடைய இன்ஸ்பெக்டர், அவர் வந்துட்டு அத்துமீறி ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ள வராரு. அவர் உள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? சம்மன் ஒட்டுனது வலசரவாக்கம் போலீசார். அந்த சம்மன் ஒட்ட வரும்போது எப்படி ஊடகம் அங்க வந்துச்சு? நீ சம்மன் ஒட்ட வரன்னா, ஒட்ட வந்த உனக்கு தெரிஞ்சது, உன் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சது, எப்படி ஊடகத்துக்கு தெரிஞ்சது? அப்ப இது திட்டமிட்டு அண்ணன் மீது ஒரு சார் ஊடகம் அவதூற இருக்கும்போது தானே பரப்புன. சார் அந்த பேப்பரை கிழிக்கிறாங்க, அதுதானே விஷயமே இப்ப. அதுதான் அதுதாங்க இப்ப ஆ. என்னன்னா, சம்மன் ஒட்ட வர விடயம் எங்களுக்கும் தெரியாது. ம். அது காவல்துறைக்கு தெரிந்த விடயம். காவல்துறைக்கு தெரிந்தது எப்படி ஊடகத்துக்கு தெரிந்தது? ஊடகம் எப்படி முன்னாடியே அங்க வந்தது? அந்த கேள்வி எழுப்புது இல்ல? அப்ப ஊடகத்துக்கு சொல்லி அண்ணன் மீது வந்து ஒரு ஒரு கரையை பூசணும், சீமானனை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த செயல்கள் செய்யப்படுது. நான் என்ன கேட்கிறேன், கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள வர ஒரு காவலாளி நின்னுட்டு, நில்லுங்க விடயத்தை என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அவரை கைய வச்சு தள்ளனா, தற்காப்புக்காக போலீஸ்காரர் அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கணுமா? தற்காப்புக்காக திருப்பி அடிக்கலாம்னு எங்களுக்கு சட்டம் இருக்குல்ல? அப்ப போலீஸுக்கு அடிக்கணும்னு சட்டம் இருக்கா? ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ள இருக்க காவலாளிய நீ அடிக்கிறன்னா என்ன திமிர் இருக்கும் உனக்கு? என்ன திமிர் இருக்கும் நீங்க சொல்லுங்க? காக்கி சட்டை போட்டிருக்க திமிர் தானே? அதிகாரிகள் அதிகாரிகளும் ஆளுகின்ற கட்சியும் உனக்கு ஆதரவா இருக்கின்ற திமிர் தானே? நீங்க நல்லா பாருங்க, இந்த பிரவீன் என்ற அந்த இன்ஸ்பெக்டர் அந்த நீலாங்கரையில இருக்கிற அத்தனை ரோட்டு கடையிலையும் டெய்லி 100 ரூபாய் வாங்குறது வழக்கமா வச்சிருக்காரு. அப்ப உனக்கு டெய்லி ஒரு கடையில 100 ரூபாய் வாங்கி பொழைக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இப்ப நீங்க நல்லா பாருங்க, நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கு அதுல என்ன வேலை? அந்த சம்மன் என்ன வேலை? இப்ப வலசரவாக்கம் நீங்க சொல்ல போலீசாருக்கு வர்றது வந்து ஒட்டிட்டு யாரோ போற. தூண்டி விட்டு இது பண்றாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். ம். வலசரவாக்கம் போலீசார் ஒட்டிட்டு போற சம்மனுக்கும் நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கு என்னங்க சம்பந்தம்? நீ ஒட்டும் போது மீடியாவை கூப்பிட்டு வச்சு ஒட்டுற. அதை ஒட்டின பிறகு அந்த தகவல் தெரிஞ்சு நாங்க கிழிக்கிறோம், தூக்கி குப்பையில ஓடுறோம். உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்ப இப்ப சாதாரணமா ஒரு இப்ப என் வீட்டுக்கு ஒரு சம்மன் வருதுங்க. சம்மன் வரும்போது நான் வீடு பூட்டி இருக்கு, அந்த அந்த வீட்டுல ஒட்டிட்டு போறாருன்னா சரி. வீட்டுல என் மனைவி இருக்காங்க, என் வீட்டுல ஆட்கள் இருக்காங்கன்னா என் மனைவி கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அதே போல அந்நியார் உள்ள இருக்காங்க, அண்ணி கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டிட்டு போனதையும் நீங்க ஊடகங்கள்ல பாத்துருப்பீங்க. அவங்க வந்து கேட்டை தட்டுறாங்களா? கேட்டை திறக்கலையா? அங்க அங்க ஊடகங்கள் இருக்குல்ல, அந்த வீடியோக்களும் நீங்க பாத்துருப்பீங்க. பார்த்து நீங்களே சொல்லுங்க, வந்து ஒட்டாங்களா இல்ல கதவு திறக்கலையா? நீங்களே சொல்லுங்க. அத்துமீறி உள்ள நுழைஞ்ச மாதிரி தான் இருந்தது. இல்லைங்க, நான் முதல்ல சம்மன் ஒட்டப்பட்டதை சொல்றேன். சம்மன் ஒட்டப்படும் போது வராரு, ஒரு எஸ்எஸ்ஐ வராரு. எஸ்எஸ்ஐ வந்துட்டு அவரே என்ன பண்றாரு, பேஸ்ட் போட்டு அந்த சம்மன் ஒட்டிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பி போயிட்ட பிறகு உள்ள வேலை செய்யற ஆட்கள் வந்து பாக்குறாங்க. பார்த்த பிறகு தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. தகவல் தெரிஞ்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த சம்மனை கிழிக்கிறாங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. இப்ப அந்த சம்மன் அங்கேயே இருக்கணும்னு ஒரு ஒரு அவசியமும் கிடையாது. எந்த சட்டம் சொல்லுது? நான் இதே இன்ஸ்பெக்டர் பிரவீன் கேட்கிறேன், எந்த சட்டம் சொல்லுது? எந்த சட்டம் சொல்லுது சம்மன் ஒட்டின சம்மன் அப்படியே இருக்கணும்? எவன் சொல்றான்? சொல்லுங்க பாப்போம். அப்ப இவரு திட்டமிட்ட ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும். இவர் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அடிமை என்பதை இவர் நிரூபிக்கணும். அது அதன் மூலியமாக இவர் பொறுப்பு உயர்வு பெறணும்ன்றதுக்காகவே இந்த செயல் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு தக்க பதிலடி சட்ட ரீதியா இந்த பிரவீன் சந்திப்பார், கட்டாயம் சந்திப்பார். நான் என்ன கேட்கிறேன், சட்டம் எல்லாருக்கும் பொதுவான சட்டம் தானே? நீங்க சம்மன் அனுப்புறீங்க, சம்மன்ல என்னால ஆஜராக முடியும் ஆஜராக முடியாது சொல்றதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்கு, எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த சம்மன் என் வீட்டுல ஒட்டப்பட்டிருக்க சம்மன், என் வீட்டுல ஒட்டின சம்மனை நான் கிழிக்கிறேங்க. உங்களுக்கு ஏங்க வலிக்குது? உங்களுக்கே வலிக்குது. அப்ப சிந்திச்சு பார்க்க, திட்டமிட்டு நடந்தது, திட்டமிட்டு நடந்தது. இப்ப நல்லா பாருங்க, தொடர்ச்சியா நம்ம வந்து திமுக ஆளுகின்ற பாஜகவுக்கு எதிரான அரசியலை நம்ம முன்னெடுத்து கொண்டு வரோம். தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி காலம் கடந்த 4 ஆண்டு ஆட்சி காலம் கேவலங்கட்ட ஆட்சி காலம். அந்த கேவலங்கட்ட ஆட்சி காலத்தை தெளிவா தோல்வித்து அந்த சீமான் அவர்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் கேள்விகளை எழுப்பிட்டு வராரு. இதை எதிர்கொள்ள திராணி இல்லாத கோலை ஸ்டாலின் அரசு இந்த வேலையை செய்யுது. நான் என்ன கேட்கிறேன், சீமானன் மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. நீ இதுல எதுலையாவது ஒரு இடத்துல நீ அதை சம்மன் அனுப்பி அதுக்கான சார்ஜ் போடுறதுக்கான நிலைப்பாடுகள் நீ எடுத்திருக்கிய?
சார் இந்த வழக்கு எதுலையும் வந்து எடுக்கல. நீதிமன்றமே வந்து தானா எடுத்த வழக்கு தானே சார்? இது பாலியல் சம்பந்தப்பட்ட அது விஷயம், அது அதை விட இல்லைங்க. முடியாதுன்னு சொல்லி எடுத்த வழக்கு தானே. நீதிமன்றத்துக்கு யார் போனது? இந்த ம். கேள்வி இருக்கு. நீதிமன்றத்துக்கு யார் போனது? அண்ணன் சீமானவர்களின் தரப்பு தான் போச்சு. இந்த வழக்கு வந்து தேவையற்ற வழக்கு, இது ஒரு குப்பை வழக்கு, ஒரு குப்பை தொடர்ந்த வழக்கு, இந்த இந்த குப்பை வழக்கை தூக்கி தூர போடணும்னு நாங்கள் தான் நீதிமன்றத்துக்கு போறோம். அவங்க நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கை வந்து 12 வாரங்களை முடிக்க சொல்லி ஒரு ஆணை பிறப்பித்தாங்க. அந்த ஆணையில என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க? அந்த ஆணையில ஏற்கனவே ஏற்கனவே நீதி அரசர் வந்து இந்த வழக்கை விசாரித்தது போல ஒரு ஆணை எந்த நீதிபதி இந்த மாதிரி கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்போம். நான் என்ன கேட்கிறேன், இந்த வழக்கை வந்து துரிதமா விசாரிக்கணும்னு ஆணை போட்டா சரி. இந்த வழக்கில் இந்த 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 விடயங்கள் நடக்கப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்றாங்க, அந்த ஆணையில சொல்றாங்க. அதுக்கு நாங்க மேல்முறையீடும் போயிட்டோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கும் போயிட்டோம். எங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல. எங்கள் பக்க நியாயத்தை, எங்கள் பக்கத்துல இருக்கிற விடயங்களை நாங்க சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும்ல. ஏற்கனவே நம்ம வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்துல அண்ணன் சீமான் சார் அவர்கள் இப்ப உங்க ஆஜராகி பக்கம் என்ன 3 நியாயம் இருக்கு, இல்ல என்ன தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அதுதாங்க, ஏற்கனவே வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஆஜராகி 3 மணி நேரத்துக்கு மேல விசாரணையில ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு. ம். அந்த அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு மேல என்ன விசாரிக்கணும் அந்த வழக்கு தான் நாங்க கேட்கறோம். அந்த வழக்குல இதுக்கு மேல விசாரிக்க வேண்டியது என்ன இருக்கு? ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே மறுபடியும் சொல்ல போறாரு. அதை நாங்க கேட்கிறோம். ஏற்கனவே விசாரிச்சாச்சு, வீடியோ ரெக்கார்டு எடுத்தாச்சு. நீ அந்த வழக்குல என்ன என்ன செய்ய முடியும்ன்றது நீ செய்யுன்றோம். நீதிமன்றத்துக்கு கொண்டு போன்றோம். நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போனா நிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா இதே பொழப்பா வச்சு அலைஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் மீது பாலியல் புகார் கொடுக்கிறது, அதை வந்து செய்தியாக்குறது. நீங்க நல்லா பாருங்க, கடந்த 10 ஆண்டு காலம் இந்த அம்மா எங்க போச்சு? எங்க போச்சு? கடந்த 10 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்துல இந்த அம்மா எங்க போச்சு? அப்ப இப்ப வர்றது கரெக்டா எப்ப வருவாங்கன்னா தேர்தல் நேரங்கள்ல வருவாங்க. தேர்தல் நேரங்கள்ல வருது. இவங்களை இறக்குறது யாரு? இதே திமுக. இந்த கோலை திமுக, ஸ்டாலின் தலைமையில் இருக்கு இந்த கோலை திமுக இந்த வேலையை செய்யுது. இதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். இப்படி இல்ல ஒரு அவங்க அவங்க மனிதனை ஏன் இந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப 8% இருக்க வாக்குள்ள அவங்களால நாம் தமிழர் கட்சியை பத்தி அவங்க ஏன் பயப்படணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க. நான் என்ன வாக்குகள் வந்து கேட்கிறேன், மாறிடும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் அந்த பயம் இருக்கிறதால தானே அண்ணன் ம். சீமானவர்கள் இல்ல வளர்ச்சியை அவங்க பார்த்து இந்த தேர்தல் பயங்கள் இல்லாத இருக்குல்ல. காலத்திலயும் திடீர்னு வராங்களே, திடீர்னு அந்த ஒரு இல்ல, வீடியோ தேர்தல் இல்லாத விடுறாங்களே. காலத்துல எப்போ வந்தாங்க சொல்லுங்க நீங்க பாப்போம். ம். 2019 தேர்தல்ல வந்தாங்க, பாராளுமன்ற தேர்தல்ல வந்தாங்க. ம். அதன் பிறகு 2021 தேர்தல்ல வந்தாங்க. அவங்களே வழக்கு கொடுத்தாங்க, அவங்களே வழக்க வாபஸ் வாங்கிட்டு போனாங்க. அப்ப ஒரு வழக்கை கொடுக்கறவங்க வழக்க வாபஸ் வாங்கிட்டு போறாங்கன்னா அது அது என்ன என்ன நிலைப்பாடு? மறுபடியும் அந்த வழக்கை எடுத்துறாங்க, விசாரிக்கணும், நாங்க விசாரிக்கணும். என்ன விசாரிக்க போறேன்? இல்லாத ஒரு செயலை என்ன விசாரிக்க போறேன்? அப்ப ஒரு விடயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கோலை ஸ்டாலின் திமுக அரசு ஒட்டுமொத்தமாக அண்ணன் சீமானவர்களின் கேள்விகளுக்கும் அண்ணன் சீமானவர்களின் அரசியலுக்கும் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்படி தாக்கு பிடிக்க முடியாத காரணத்தினால் தான் இப்பொழுது ஏதோ ஒரு விடயத்தை கொண்டு வந்து வச்சு இதை உருட்டியாவது அண்ணன் சீமானவர்களை சிறைப்படுத்தலாம். நீ சிறைப்படுத்தி பார், நீ சிறைப்படுத்தி நீ சிறைப்படுத்திட்டு சரி இப்போ அவர் இப்ப நான் என்ன கேள்வி சொல்றேன், கேட்கிறாரு, அதனால வந்து சிறைப்படுத்தணும்னு சொல்றீங்க. அதை சீமான் அவர்களை விட அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி வழக்குகள்லாம் போடுறது இல்ல, அவரை ஏங்க சிறைப்படுத்தணும் ஏங்க அப்படின்னு நினைக்கல. அண்ணாமலை இருங்க இருங்க ம். அண்ணாமலை வந்து இங்க அண்ணாமலை வந்து ஆடு ஆடு வந்து பகைங்க, குட்டி உறவுங்க திமுகக்கு. ம். அண்ணாமலை நீங்க பகையா பாக்குற திமுக மத்திய அமைச்சரை கொண்டு வந்து கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டாங்கல்ல, அந்த மேடையில அண்ணாமலை தானே கலந்துக்கிட்டாரு. அப்ப இங்க இங்க வந்து எதிரி, மேல உறவு. சார் அப்ப அது வந்து எப்படி ஒரு ஒரு அண்ணாமலை வந்து அது சரியான சென்ட்ரல்ல எதிரியா இருந்து இருப்பாரு? வெளியிடும் போது அவங்க வந்துதான் சார் ஆகணும். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற எப்படி மாற முடியும்னு கேக்குறேன். ஒரு செஸ் போட்டிக்கு, சதுரங்க போட்டிக்கு ஏன் அழைச்சாங்க? சதுரங்க போட்டிக்கு ஏற்கனவே ஆமியார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடந்திருக்குல்ல. அப்போ மத்திய மத்திய அமைச்சர்களை மத்திய பிரதமர் அழைச்சாங்களா? அழைத்து நடத்தினாங்களா? அப்ப இவங்களுக்கு வந்து இவங்களுடைய சொத்துக்களும் இவர்களுடைய ஊழல்களும் வெளியே வரக்கூடாதுன்னா மத்திய அரசோடு இவர்கள் தொடர்புலதான் இருக்கணும். ஒன்றிய அரசு இல்லாமல் இவர்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் இது கோலை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு, இவங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விடயம்,
அண்ணன் சீமான் அவர்கள் மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கீங்களே. இப்ப பெரியாரை அடி அடின்னு அடிச்சு பெரியார் பிம்பத்தை கிழிச்சாருல்ல, அதுக்கு 100 வழக்கு போட்டல. அந்த 100 வழக்குல எதுக்காவது ஒன்று ஸ்டார்ட் போட்டியாது? அதுக்கான முயற்சி எடுத்தியா? நீ சம்மன் கொடுத்த சம்மன் வந்து ஏற்கனவே நம்ம டிஜிபியை பார்த்து நம்ம கொடுத்திருக்கோம். இந்த எல்லா வழக்குகளையும் ஒன்றிணைத்து நீங்க வந்து வடலூர் காவல் நிலையத்துல இதை விசாரிங்க, வடலூர் காவல் நிலையம் வந்து ஒரு ஐஓவா போட்டு அவங்க விசாரிக்கணும்னு நம்ம சொன்னோம். அதை செஞ்சியா? அது செய்ய துப்பு இருக்கா? நீ விசாரி, நாங்க ஆதாரத்தை கொடுக்குறோம், அதையும் செய்யல. அதே சரி, அண்ணன் சீமானவர்கள் மீதான வழக்குக்கு இவ்வளோ ஒரு அக்கறை காட்டுற இதே திமுக அரசு ஏன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த குற்ற சம்பவத்திற்கு அந்த குற்றவாளியை ஏன் வந்து நீ வந்து முதல்ல கைது செய்யல? இப்ப கைது செய்து அவர்களுடைய பொருட்களையும் அவர்களுடைய காரையும் நீ பறிமுதல் பண்ற. அது வர வரைக்கும் அவர்கள் வந்து அமைச்சரோட பழக்கம் சார், இப்ப அந்த வைத்திருக்கிறது. குற்றத்தையே வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் சர்ச்சை பேசினதுக்கு அப்புறம் அந்த குற்றமே அது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விமர்சனம் இருக்கு. ஏன் எங்க மறைச்சிச்சு? அண்ணன் சீமான் அவர்கள் அதை இன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில அதை எடுத்து பேசியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களை தவிர வேற எந்த தலைவர் இன்னைக்கு இருக்கு அந்த அந்த விடயத்தை பேசுறாங்க? நீங்க சொல்லு பாப்போம். இன்னைக்கு இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விடயத்தை அண்ணன் சீமான் இன்று காலை நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இன்று மாலை நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பேசியிருக்காரு. வேற யார் பேசியிருக்கா? நீங்க சொல்லுங்க. அப்ப அண்ணாமலை பேசினாரா? நீங்க சொன்ன அதே அண்ணாமலை பேசினாரா? இன்னைக்கு பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அவர் பேசினாருன்னா அவருக்கு கவுண்டரா பேசுறதுக்கு ஆள் இருக்கீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் 8 வழிச்சாலையை எதிர்த்து போராடினாரு. அண்ணாமலை எதிர்த்து போராடினாரா? அண்ணன் சீமான் இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் நியூட்டன் ஆய்வு அத்தனையும் எதிர்க்கிறோம். அண்ணாமலை எதிர்ப்பாரா? நீங்க சொல்றீங்க அண்ணாமலை எந்தெந்த இடத்தில் எதிர்க்கிறான்றது நீங்க பார்க்கணும். இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அண்ணாமலையோட நிலைப்பாடு என்ன? சொல்லுங்க, அண்ணாமலையோட நிலைப்பாடு என்ன? அவர் வந்து இல்ல, அவர் வந்து அந்த கோவில் வந்து அந்த கோவிலோட சேர்ந்த அந்த மலை வந்து இந்து சமயத்துக்கு சார்ந்தது, இந்து மதத்துக்கானதுன்னு பேசுறாரு. இந்த பக்கம் திமுக அறநிலைத்துறை அமைச்சரும் அதே இடத்துல நிக்கிறாருன்னா 2 பேரும் வேறா? அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? அங்க எடுத்துட்டு போய் ஆடு கோழியை வந்து பலியிடக்கூடாது அந்த தர்காலன்னு சொல்றாரு. அதே குரல் தான் இங்க பாஜகவின் குரலா இருக்கு. அப்ப அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கை நீங்க பாத்தீங்களா? அந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? அது தமிழர் மலை, அது தமிழர்களுடைய மலை. நாங்க வந்து இங்க பக்கத்துல இருக்கிற எங்க ஊர்ல பல முருகன் கோயில்கள்ல இன்னைக்கும் கோழி பலியிடுகின்ற சாங்கியம் இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்? அந்த கோவிலுக்குள்ள பலியிட்டாங்களா? அது செய்யல. அந்த மலையில தர்கா இருக்கு, தர்கால செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அவங்க முறையை வைத்திருக்காங்க. அந்த முறையை செய்யறதுல உனக்கு என்ன வலிக்குது? அவங்க வழியை அவங்கள பாத்துட்டு போறாங்க, உங்களுடைய வழியை நீங்க பாத்துட்டு போங்கன்னு கேட்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் கேட்டார் ஒரே கேள்வி, நீ வந்து அறநிலையத்துறை கோவில் மட்டும் அறநிலையத்துறையில வருதா, இல்ல கோவிலுக்கு பின்னாடி இருக்க மலையும் வருதான்னு கேட்டார். வேற யார் கேட்டாங்க இந்த கேள்வியை? அறநிலையத்துறைக்கு கோவில் சொந்தமா மலை சொந்தமான்னு கேட்ட ஒற்றை தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் எந்த அமைச்சர்களும் வாய் திறக்கலாம், முதலமைச்சரும் வாய் திறக்கலாம். அப்ப இந்த சிக்கல் ஏன் வருதுன்னா, அண்ணன் சீமான் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் இந்த கோலை ஸ்டாலின் அரசு தொடர்ச்சியாக இந்த அம்மாவை வைத்துட்டு காய நகர்த்துறாங்க. இந்த அம்மா வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அம்மா போட்ட வழக்கு ஒரு குப்பை, இன்னைக்கு ஒட்ட சம்மன் ஒரு குப்பை, அவ்வளவுதான். சார், ஒரு இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ கைது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. ஒருவேளை இது நடந்தால் அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்க போகுது? இப்போ அவர்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு, அது என்ன மாதிரி மாறப்போகுது? இல்ல, மக்கள் பாக்குறாங்கல்ல, மக்கள் தெளிவா இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களை கையாள முடியாமல், அண்ணன் சீமான் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல், அண்ணன் சீமான் எடுத்து வைக்கின்ற அரசியலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல், பெரியார் மீதான விமர்சனங்களுக்கு வந்து அண்ணன் சீமான் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல், இப்பொழுது இந்த கோடை ஸ்டாலின் அரசு இந்த வேலையை செய்துன்னு மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்களின் தந்தை கருணாநிதி வந்து அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளிவந்த பிறகு நாம் தமிழர் என்ற கட்சி ஆரம்பித்து இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறி இருக்கோம். இப்பொழுது அவரின் மகன் ஸ்டாலின் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்தால் நாளை எங்கள் அண்ணன் சீமான் தான் தமிழகத்தின் முதல்வர். அதற்கான உதவியை தான் அவர் செய்கிறார். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.